அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு: சென்னையில் ஆகஸ்ட் 18இல் முன்னாள் முதல்வரான கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் 18ஆம் தேதி மாலை 6:50க்கு நாணயம் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை, நடிகர்களான ரஜினி, கமல் உள்ளிட்டோருக்கு அரசு அழைப்பும் விடுத்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: இந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் பாதிப்பு குறித்த பரிசோதனைகள் நடத்தப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சரான சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் திட்டத்தின் கீழ் பள்ளிகளை மேம்படுத்த 380 கோடி ரூபாய் நிதி கிடைத்துள்ளது என அமைச்சரான அன்பில் மகேஷ் தகவல் தெரிவித்துள்ளார். முன்னாள் மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலம் 380 கோடி ரூபாய் நிதி வந்துள்ளதாக அமைச்சரான அன்பில் மகேஷ் தகவல் அளித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: தென்காசி மற்றும் செங்கோட்டை இடையே சிக்னல் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை ஆகஸ்ட் 13 அன்று ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையிலிருந்து சென்னை மற்றும் மதுரை செல்லும் ரயில்கள் தென்காசியிலிருந்து இயக்கப்படும் எனவும், நெல்லை மற்றும் மதுரையிலிருந்து செங்கோட்டை வரை இயக்கப்படும் ரயில்கள் தென்காசி வரை மட்டுமே செல்லும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: நீலகிரி, கோவையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்காசி, தேனி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில் சேவைகள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 4 நாட்களுக்கு நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. மேலும் விழுப்புரத்திலிருந்து தாம்பரம், விழுப்புரத்திலிருந்து மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூரிலிருந்து சென்னை கடற்கரை ஆகிய ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ளவர்கள் இணையதளம் மூலம் இன்று, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுகள் துறை இயக்கம் அறிவித்துள்ளது. கடைசியாக 8வது அறிவிப்பு: மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்தில் அமைக்கப்பட்ட கைப்பிடியுடன் கூடிய லாக் செய்ய நடத்துனர்கள் உதவ வேண்டும். லாக் செய்யவில்லை என்றால் ஓட்டுநர்கள் பேருந்தை இயக்கும் போதோ அல்லது பிரேக் பிடிக்கும் போதோ சக்கர நாற்காலிகள் அங்கும் இங்குமாக நகர வாய்ப்புள்ளது. எனவே கட்டாயம் இதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என பேருந்து நடத்துனர்களுக்கு தமிழக அரசு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.